ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இதற்கு முந்தைய வீடியோல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஸோ இதற்கான சரியான விடையை பார்த்துடலாமா? 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இவரது காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. சரியான விடை நரசிம்ம ராவ். ஆப்ஷன் டி சரியான விடை. நரசிம்ம ராவ் அவர்கள் நாட்டின் 9வது பிரதமர். ஓகேவா? நம்ம இந்திய நாட்டின் 9வது பிரதமர். எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1991 இருந்து 1996 அந்த காலகட்டத்தில் நம்ம இந்திய நாட்டின் பிரதமராக இருந்திருக்காரு. 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992ஆம் ஆண்டு இயற்றப்படுது. அந்த காலகட்டத்தில் நரசிம்ம ராவ் அவர்கள் நம்ம இந்திய நாட்டின் பிரதமராக இருக்காரு. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. குத்புதீன் ஐபக் டேஸின் அடிமை ஆவார். சரியான விடை முகமது கோரி அவர்களுடைய அடிமை ஆவார். குத்புதீன் ஐபக் யாருன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவின் முதன்மையான முஸ்லிம் பேரரசை நிறுவியவர். அடுத்ததான் கவனிச்சு பாருங்க. 21ஆம் நூற்றாண்டில் நீண்ட நேரம் சூரிய கிரகணம் நிகழ்ந்த தேதி. சரியான விடை ஜூலை 22, 2009. ஜூலை 22, 2009. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக கவனிச்சு பாருங்க. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு? சரியான விடை 1994. ஆப்ஷன் சி சரியான விடை. அப்போது அந்த காலகட்டத்தில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. இப்போது தற்போது 2016க்கு அப்புறம் 50% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. மத்திய அரசு கொடுக்கும் நிதி உதவியின் நோக்கம். மாநிலங்களின் நிதி வளத்தினை பெருக்க, மத்திய மாநில பரஸ்பர உறவு முறையை நிலைநாட்ட, நிலையான அரசு மத்தியில் செயல்பட, இவை அனைத்தும் மத்திய அரசு கொடுக்கும் நிதி உதவியின் நோக்கம். அடுத்த வினா பாருங்க. யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? சரியான விடை ராபர்ட் கிளைவ். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்த ராபர்ட் கிளைவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவ அதிகாரியா இருந்திருக்காரு. இவரால் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நம்ம இந்தியாவில் நிலைநாட்ட, அதாவது அடிக்கல் நாட்ட காரணமா இருந்தது. ராபர்ட் கிளைவ். அடுத்த பாருங்க. தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். சரியான விடை ஹைதராபாத். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததான் உங்களுக்கான ஒரு வினா. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிக்கும் சட்டம் 100 நாட்கள் வேலை கொடுப்பதற்கான டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதற்கான சரியான விடையை நான் அப்டேட் பண்றேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.